16வது வசனத்தை நம்மளால் சேர்த்து நிறுத்தி நிதானமாய் அவர்களுக்கு புரியும்படியாக நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம். எடுத்துக்கிட்டீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம். அதனைத் தொடர்ந்து ரோமர் எழுதியிருந்திருப்போம் 1வது அதிகாரம் 16வது வசனம். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இல்லாதபடி செய்தார். ரோமர் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படையில் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கண்களை நம்ம ஜெபிப்போமாக. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட தற்கால நல்ல பகல் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடி ஆராதிக்க நாமத்தை மேம்படுத்த பிள்ளைகளுக்கு நீ பாராட்டின எல்லா கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை நன்றி படி இருக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் தியானிக்கிற வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. வேதத்தின் மறைபொருட்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தன்மையை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்த்து பேசுகிறவன் கர்த்தராகிய தேவனோ எங்கள் இதயத்தை பார்த்து பேசுகிறவரா இருக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை வெளிப்படட்டும், சத்தியமே நிலைத்திருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே, அல்லேலூயா. இந்த 2 வேத வசனங்கள் வாசிக்கும் பொழுதும் அங்கே அழகாக சொல்லப்படுறதான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா 15வது அதிகாரம் 9வது வசனத்திலே விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி என்று சொல்லி அங்கே அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. இங்கே இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய சாராம்சம், கருப்பொருள் தலைப்பு என்று சொல்லி கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். ரட்சிப்பின் வழி என்கிறதான காரியத்தை மையமாக வைத்து நம்ம சற்று தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். ரட்சிப்பை குறித்து சில காரியங்கள் பேசுங்கள், சில வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியாது என்கிறதான நிலையில தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. பிரசங்கங்கள் ஏராளம் உண்டு, ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டியதான சத்தியங்களை நாம் விட்டுவிடும் பொழுது நாம் சத்தியத்துக்கு புறம்பாக வாழ்கிறதான வாழ்க்கை தான் இன்றைக்கு பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக காணப்படக்கூடியதான ஒரு அவல நிலை திருச்சபைகளுக்குள்ளே காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பும் பொழுது அதிலே ஒரு திருச்சபைக்குள்ளே ஒரு விதமான உபதேச பிரச்சனை ஏற்படுகிறதே நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரமும் அதே போல ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அங்கே ரோமாபுரி திருச்சபையாரும் தேவ வசனத்தை விட்டு விலகி போனதான ஒரு சூழலிலே அந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இங்கே இந்த 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சில யூதேயாவில் இருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். என்ன சொல்றாங்க இங்க? அதாவது ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், சரிங்களா? யாரு? ரட்சிக்கப்பட்ட யூதர்கள். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் என்ன செய்யறாங்க? யூதேயாவில இருந்து வர்றாங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலர் பவுல் ஆரம்பித்ததான இந்த திருச்சபையில என்ன உபதேசம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அதே நேரத்துல மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு நியாய பிரமாணத்தை வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கும் திருச்சபைகளிலே இன்றைக்கு ஒரு நவீன காலத்துல நம்ம இருக்கிறோம். உலகமே நம்முடைய கரத்துல இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நீங்க வெளிநாடுகள்ல எங்கேயாவது இப்ப ஈரான் எடுத்துக்கிட்டோம் சொன்னா, ஈரான்ல எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, மாகாணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே மேப்பை போட்டு பார்த்துக்கணும். என்ன செஞ்சிருது? அழகா நமக்கு அது காட்டுது, எங்க பிரச்சனை இருக்குது அப்படின்றத அது நமக்கு காட்டுது, சரிங்களா? அப்ப இன்னைக்கு உலகம் நம்முடைய கரங்கள்ல இருக்குது. இன்னைக்கு திருச்சபை விசுவாச மக்களுடைய கரங்கள்ல வேதாகமம் இருக்குது. என்ன இருக்குது? மொபைல்ல நம்ம வேதாகமத்தை வச்சிருக்கிறோம். அதே போல ஏதாவது சந்தேகம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு யூடியூப்ல ஏராளமான பேர் பிரசங்கம் பண்ணிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. நினைச்சாங்க ஏராளமான பேர்
பிரசங்கங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. செய்யறாங்களா இல்லையா? செய்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆனால் அவைகளை நான் பார்க்கும் பொழுது சில பிரசங்கங்கள், அதாவது ஏராளமான பேர் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா ஷார்ட் மாதிரி போடுறாங்க. எது மாதிரி போடுறாங்க? ஷார்ட் அந்த மாதிரி போடுறாங்க, ரீல்ஸ் சொல்றாங்க. அதுல பார்த்தா அப்படின்னு சொன்னா ஏதோ யாரோ ஒருவர் சொன்னதான ஒரு தவறான தகவலை ஒரு புதிய தகவலாக இன்னைக்கு சொல்லுகிறதான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். என்ன செய்றாங்க? புதிய தகவலாக சொல்றத பார்க்கிறோம். நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், கேட்டிருக்கிறேன். வேதத்திலே பதிவு செய்யப்பட்ட முதல் பாவம் என்ன? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம், என்ன பாவம்? பொதுவா நம்ம மற்றவங்க, நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன், சரிங்களா, கீழ்ப்படியாம அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வேதாகமத்தை முறைப்படியா என்ன செய்யறது கிடையாது, வாசிக்கிறது கிடையாது. அப்போஸ்தலர் ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்துல பிசாசானவன் வந்து அங்கே ஒரு பொய்யை சொல்லுகிறான். நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறான். வேதாந்தத்திலே இறுதியாக பதிவு செய்யப்பட்ட பாவம் எதுவாக இருக்கிறது? பொய்யை விரும்பி அதன்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்திலும் முடிவடைகிறதை பார்க்கிறோம். ஆனால் பிரசங்கிக்கிற பிரசங்கியார்களும் என்ன செய்கிறார்கள்? அதை குறித்து சரியா, அதாவது பல வருஷம் இருப்பாங்க, வேதத்துல என்ன சொல்லிருக்கிறது தெரியாம அந்த பழைய கருத்துக்களையே தங்களுடைய சிந்தனையை உருவாக்கி அதற்குள்ளேயே பயணித்துக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? அப்படிப்பட்டதான ஒரு நிலைக்குள்ளதாக நாம் தள்ளப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்னும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது மீகால், தாவீது ராஜா நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார். என்ன செய்து வராரு? நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார். அதாவது நீங்க பாக்குற மாதிரி நான் வேதத்தை பார்ப்பது கிடையாது, சரிங்களா? ஆனால் நீங்களும் கொஞ்சம் மாற்றி வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சில கருத்துக்களை நான் இந்த சில நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்ப பாருங்க, மீகால் உடனே என்ன சம்பவம் உங்களுக்கு தெரியும். ராஜா அந்த உடன்படிக்கை பட்டியை தூக்கிவிட்டு நடனமாடி கொண்டு வரும் பொழுது அங்கே மேல இருந்து அந்த மீகால் ராணி பாக்குறாங்க, சவுலினுடைய குமாரத்தி. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு வரும் பொழுது என்ன சொல்றாங்க? நீர் இன்றைக்கு என்ன ஆடையை கலைந்து போட்டு ராஜாவுக்குரிய அந்த வஸ்திரத்தை கலைந்து போட்டு நீர் ஒரு சாதாரண மனிதனை போல நீர் ஆடிக்கொண்டு வந்தீர், நடனம் ஆடிக்கொண்டு வந்தீரு, எவ்வளவு கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த வசன குறிப்புகளை நம்ம பார்க்கிறோம். வாசித்திருக்கிறீங்களா அது? ஆனால் உடனடியாக அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதினால் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவள் மரணம் பிரிந்து அவளுக்கு என்ன இல்லாம இருந்துச்சா? குழந்தை இல்லாத இருந்தது. உடனடியாக நம்மளுக்கு என்ன பேசுறாங்க? அதை முறையாக வாசிக்காமல் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த இடைப்படுதல் இல்லாம என்ன சொல்றாங்க? உடனடியாக வந்து அவ கடவுள் வந்து கற்பத்தை அடைத்து விட்டார் என்று சொல்லி கடவுள் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறத நம்ம பாக்குறோம். யார் மீது பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க? இப்ப வேதத்துல நம்ம பாக்குறோம், கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்துத்தான் சொல்லப்படுகிறது. அங்கே ராகேலின் கற்பத்தை அடைத்துத்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி தேவனாய் கர்த்தரே செய்ததான காரியங்கள் வேதாந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் செய்யாதவற்றை செய்தார் என்று சொல்லி சுட்டி காட்டுவது என்பது வந்து அது என்னது? தவறான காரியம். அல்லேலூயா. வேதத்தை முறைப்படி நம்ம வாசிக்க வேண்டும். முறைப்படி நம்ம அதை தியானிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை நிறுத்தி நிதானமாய் முறையாக அதுல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, மேலே சொல்லப்பட்ட தகவல்கள் என்ன, கீழே அதற்கு பின்னாடி சொல்லப்பட்ட தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, அதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது எதற்காக எழுதப்பட்டது, ஏன் இந்த சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, எப்படி நடைபெற்றது, இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன, அதாவது விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விகளோடு, அதாவது நீங்க ஒரு தீசி செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பல கேள்விகள் வச்சிருப்பாங்க, சரிங்களா? அப்ப அதெல்லாம் நம்ம வேதத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அதை அப்ளை பண்ணணும், அதை வந்து பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இயேசுநாதர் இன்னைக்கு வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அவர் வந்து ரொம்ப so loving God அப்படின்னு சொல்லி சொல்றோம், அப்படிதானே? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்களேன், இயேசு எப்படி இருக்கிறாரு? ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க வேதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னா he is so vulnerable God. எப்படிப்பட்ட காலம் இது கேள்விப்பட்டது என்ன? he is so vulnerable அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவரை இன்னொரு பக்கம் அடிக்கிற கடவுளாக இருக்கிறார், கண்டிக்கிற, அதாவது நியாயாதிபதியாக இருக்கிறார். சரிங்களா? நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார், கோபப்படுகிறவராக இருக்கிறார். சரிங்களா? அதான் வேதத்துல பார்க்க இஸ் ஜெலஸ் காட் என்று சொல்லி அங்கே பழைய ஏற்பாட்டை அடிக்கடி நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் ரட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம பேச மாட்டாங்க. எதை சொல்லுவா? இஸ் சோ லவ்விங் காட். அவர் எப்பயுமே அன்புள்ளவராக தான் இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, மிருகத்துக்கு அன்பா தான் இருக்கிறார். சரிங்களா? பறவைகளே அவர் போஷிக்கிறார், அன்புள்ளவராக தான் இருக்கிறார். ரசிக்கப்படாத மீது அன்புள்ளவராக தான் இருக்கிறார். அப்ப அப்படி நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நாம் நித்திய நியாயத்திற்கு ஏதுவானவர்களாய் மாறி விடுவோம். என்ன செய்து விடுவோம்? சொல்லுங்களேன், எதுக்கு மாறி விடுவோம்? இயேசுநாதர் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஈசோ வல்னரபிள் காட், இப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப டீச்சர் நல்லா படிச்சா அந்த டீச்சர் மாணவனுக்கு என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாங்க? நல்லா படிச்ச மாணவனுக்கு என்ன சொல்லுவாங்களே? மாலை போடுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? வெரி குட் சொல்லுவாங்க. ப்ராக்ரஸ் கார்டு என்ன போட்டுருப்பாங்க? வெரி குட் போடுவாங்க. நல்லா படிக்கல அப்படின்னு சொன்னா என்ன போடுவாங்க? நல்லா படிக்கலைன்னா டிவி குட்டா போடுவாங்க. வேறெல்லாம் போட மாட்டாங்க, ரிமார்க். சரிங்களா? அது அப்படிலாம் போட ரிமார்க். என்ன காரணம் அப்படின்றத என்ன செய்வாங்க? எழுதி வைப்பாங்க. சரிங்களா? அப்ப நம்ம ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒழுங்கான நேரத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா ஆண்டு எழுதி வைப்பார், ரிமார்க். சரிங்களா? அப்படின்னு நினைச்சிருப்பாரு, எழுதி வைப்பார். காலையில எழுப்பி ஜெபிக்கிற பணியா இருக்கு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? 3 மாசம் பணியா இருக்கு, 3 மாசம் வெயில் அடிக்கும், 3 மாசம் காத்தடிக்கும், 3 மாசம் மழை பெய்யும். சரிங்களா? இதுதான் காலம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? காலையில் எழுப்பல, டுடே ஹி மிஸ்ட், அவ்வளவுதான் ஆப்ஷன். அப்ப ரிமார்க் எழுதி வைப்பார். என்ன செய்வாரு? சொல்லுங்களேன், என்ன செய்வார்? சொல்லுங்களேன். ரிமார்க் எழுதி வைப்பார். அப்ப வசனம் சொல்லுகிறத வெளிப்படுத்தல, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது, அவனவன் செய்யத்தக்கதான பலனை அவர் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வேதத்துல நம்ம வேதத்தை நம்ம தெளிவான முறையில கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். என்ன செய்யணும் சொல்லுங்க? கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? தினமும் ஜெபிக்காமல் இருப்பதே தேவனுடைய பார்வையிலே குற்றமாக கருதப்படுகிறது. வேத வாசிக்காமல் இருப்பதே தேவனை அலட்சியப்படுத்துவதும் உதாசீனப்படுத்துவதும் கவனம் குறைவான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த வருஷத்துல நீங்க அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்யுங்க? அதிகமா ஜெபம் பண்ணுங்க. நான் உணர்த்தப்பட்டதான் சொல்லுவேன். நீங்க யாரெல்லாம் ஜெபம் பண்ணி ஆளுடைய செட்டைகள்ல, அதாவது அந்த செட்டையின் மறைவுல இருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன உண்டு? நிச்சயமாக பாதுகாப்பு உண்டு. சங்கீத 121:7 சொல்லப்பட்ட அவர் ஆத்மாவை காப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நீங்க அதிகமா ஜெபத்துல நேரத்தை செலவிடுங்க. இங்கெல்லாம் ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் நீங்க ஜெபம், அப்பெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில நீங்க ஜெபம் பண்ணுங்க. தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நான் சொல்றேன், இந்த மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துக்கு போகாது. எங்க போகாது? இந்த மாம்சமும் ரத்தமும் எங்க போகாது? இந்த மாம்சத்துக்கு வேண்டிய காரியத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. மாம்சம் இந்த உலகத்துல உள்ள எல்லா ஆசை இச்சைகளையும் நிறைவேற்றுவதற்கு விருப்பப்படும். அது தீர்மானம் செய்ய, அது யோசிக்கும், அது நம்மளை மோட்டிவேட் பண்ணும். சரிங்களா? பாரு, அவனை பாரு, அவன் எப்படி இருக்கிறான், இந்த நபர் பாரு, இவன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், இவன் எப்படி சந்தோஷமா பாவ வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கிறான், அப்படி எல்லாம் செய்வான் என்று சொல்லி இந்த மாம்சம் இந்த ஆவியை வளர விடாதபடிக்கு, ஆத்மாவிலே பலனடைய விடாதபடிக்கு, மாம்சத்துக்கு ஏதுவான போஷாக்குகளுக்கு ஏற்றவாறு இந்த மாம்சம் நம்மளை போட்டு அலக்கழிச்சு கொண்டு இருக்கும். என்ன செய்து கொண்டு இருக்கும்? மாம்ச ஆவி பொல்லாத ஆவி. பிசாசு ஆவியோட எந்த ஆவி பொல்லாதது? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா 17 இருந்து வாசி. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அப்ப கவனிக்க வேண்டியது அவசியம். மாம்சத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. மாம்சத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுக்கலாம், அவ்வளவுதான். என்ன செய்யணும் சொல்லுங்க? மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சம் என்பது இந்த உலகத்தோடு இந்த பரலோகத்துக்கு போகாது. இந்த மாம்சமும் ரத்தமும் எங்க போகாது? மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சம் எங்கதான் போகும்? அது பூமிக்குள்ளதான் போகும். எங்கதான் போகுது? பூமிக்குள்ள போகிறது. ஆனால் இந்த மாம்ச விரும்புகிற காரியங்களை ஒடுக்கி நம்ம ஆவியிலே பலனடையும் பொழுது, ஆத்மாவிலே ஸ்திரப்படும் பொழுது,
தேவனுக்கு முன்பதாக நம்முடைய ஆத்மாவும் ஆவியும் இணைக்கப்படும் பொழுது அது மகிமையான நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழி நடத்தும். அப்ப நம்ம அதுதான் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இங்க நம்ம வேதத்தை முறையாக வாசிக்கணும். என்ன செய்ய சொல்லுங்க, நீங்க எல்லாரும் வேதத்தை தெளிவாக வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். என்ன செய்ய சொல்லுங்களேன், தெளிவா வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்க தவறி விடாதீர்கள். எல்லாரும் உங்களை போலதான் ரசிக்கப்பட்டு நாசனம் எடுத்து வேதத்தை வாசித்து அதிலிருந்து கட்சி தேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு வேத பண்டிதர்களாக இருக்கிறார்கள். யாரோ ஒருவர் என்றைக்கோ ஒரு நாள் சொன்னதான தகவலை வைத்து என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு கதை ஓட்டிட்டு இருக்க கூடாது. அதாவது சிறு வயசுல இருந்து நான் கேள்விப்பட்டதான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, 366 நாளும் இங்க பயப்படாதேன்னு சொல்லி வேதத்துல எழுதி வைத்திருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. 300 எத்தனை தடவை பைபிள பயப்படாதுன்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க சத்தமா. 366 தடவை எழுதி வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய பொய் என்பதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். தெரியுங்களா, நானும் அதை வாசித்தேன். பயப்படாதுன்ற வார்த்தை இருக்குது எத்தனை தடவை எழுதிருக்குன்னு பார்த்தா நான் அதை தெளிவா நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். என் நோட்ல நல்லா தெளிவா எழுதி வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 88 இருந்து 95 வசனங்களுக்குள்ளதாக தான் பழைய ஏற்பாட்டா பயப்படாது என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா 18 இருந்து 25க்குள்ளதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயப்படாத என்கிற வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நமக்கு பயப்படாவே கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த, நீங்கப்பா என்ன சொல்லிட்டு போங்க பாஸ்டர், இன்னும் கொஞ்ச நேரம் தான், 20 நிமிஷத்துல முடிச்சிருவீங்க. நாங்க என்ன செய்வோம், போய் நேரம் டீ கடையில போய் டீ வாங்கி குடிச்சுட்டு அப்படியே நேரம் கறி கடையில கறியை வாங்கிட்டு என்ன செய்வோம், சந்தையில போய் காய்கறியை வாங்கிட்டு நாங்க எங்க வேலையை பார்க்க போவோம். இது வந்து ரொம்ப முட்டாள்தனமான காரியம். அப்படி யோசிக்காதீங்க. உங்களுடைய நேரம் பொன்னானது. அல்லேலூயா. உங்க நேரத்தை பிசாசானவன் வீணடிப்பதற்கு மாயையான சிந்தனைகள் உங்களை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படிதான் நினைப்பேன். மற்றவருடைய நேரத்தை நான் திருடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, மற்றவருடைய நேரத்தை என்ன செய்யக்கூடாது, நேரத்தில் உட்கார்ந்துட்டு வீணான காரியத்தை நான் பிரசங்கித்துக் கொண்டு இருக்க கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை நான் என்ன செய்ய வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றொரு நேரத்தை திருடும் பொழுது என்னுடைய நேரம் வீணாய் போய் விடுகிறேன். எத்தனை பேருடைய நேரத்தை நான் ஸ்பாயில் பண்றேன். நீங்க ஆகினால தேவன் கொடுத்த நேரத்துல கவனமாய் கவனிக்க வேண்டும். சத்தியத்தை கடவுள்களை தேற்றுவார், ஆற்றுவார், உங்களுக்காக பாட்டு போடுவார், தாளாட்டுவார், அதெல்லாம் கிடையாது. இன்னொரு நேரத்தில் அவர்களை கண்டிக்கிறவராக இருக்கிறார், சீர்படுத்துகிறவராக இருக்கிறார், ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார், பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறவங்களை ஒழுங்குபடுத்துகிறவராக இருக்கிறார். ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் வேணும். என்ன வேணும் சொல்லுங்க, ஆவிக்கிற வாழ்க்கையில ஒழுக்கமின்மை இருக்கிறது. அதனால எழுப்பி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆனா இதே கல்யாண வீட்டுக்கு போன அப்படின்னு சொன்னா நைட் எல்லாம் துணி எடுத்து வச்சு அதுக்கு மேக்கப்புக்கு அதுக்கு அந்த கலருக்கு அந்த மாதிரி மோதிரத்தை எடுத்து வச்சு நகை எடுத்து வச்சு மண்டையில பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறது பாருங்க. அப்புறம் காலையில குறித்த நேரத்துக்கு முன்பதாக தாவீது எழுந்து ஆட்டோட ஆரம்பிச்சானா. நம்ம குறித்த நேரத்துக்கு முன்பதாக எழுப்பி என்ன செய்யறது, பக்கத்து வீட்டுக்காரனை டிஸ்டர்ப் பண்ணி மோட்டர் போட்டு விட்டு கிடைச்சதா. ஆமா பாத்தீங்களா, அலப்பறம் பண்ணிட்டு போவான். ஆனா ஆண்டவருக்கு அப்படின்னு வரும் பொழுது பாருங்க எவ்வளவு ஒரு பரிதாபகரமான ஆவிக்குரிய நிலைமை பாத்தீங்களா. அதான் ஆதியிலிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய்ன்னு சொல்லப்படுகிறது. You are lost the first love என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அந்த அன்பு தேவனிடத்துல நம்ம ஆண்டவரிடத்துல அன்பா இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம மீது அன்பா இருப்பார். அவ்வளவுதான் வேதம் சொல்லுகிறது. யார் மீது அன்பா இருந்தா, ஆண்டவர் மீது அன்பா இருந்தா ஆண்டவர் மீது அன்பா இருப்பார். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை நான் உதாசீனமா இருப்பேன் என்று சொன்னால், அலட்சியம் பண்ணி கொண்டிருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவருக்கு எனக்கு அடுத்த காரியங்களை உதாசீனம் பண்ணுவார், அலட்சியம் பண்ணுவார். ஏன்னு சொன்னா வேதத்துல அதை குறித்து சொல்லலாம். நீங்க நீதிமொழி 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா, நான் ஆகாரிய முடிவுன்னு சொல்றேன், உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். சரிங்களா. அப்ப நம்ம அதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப சத்தியத்தின் பாதையிலே நான் வளர வேண்டும். பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களிலே நம்ம வளர வேண்டியது அவசியம். ஜபிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கிறதா நம்ம காணப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. பாருங்க, அதான் இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க, ஒரு தவறா ஒரு உபதேசத்தை சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்காக நிறைவேற்றப்பட்டு வந்ததான இந்த மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை ரட்சிக்கப்பட்டதான நீங்கள், மோசேயுடைய பிரமாணம் என்னன்னே தெரியாது. இப்ப உங்களுக்கு எனக்கு மோசேயுடைய பிரமாணம் என்னன்னு தெரியுமா, அது எங்க இருக்குன்னு தெரியுமா, சரிங்களா. அது அந்த பக்கம் தெற்கு தள்ள இருக்குதா, நிறைய பேர்ல நோட்டீஸ் போல இருக்குதான்னு தெரியாது. சரிங்களா. இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படிதான் இருக்குது. சரிங்களா. அப்ப யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் உபாகமம் 22ஆம் அதிகாரத்துல அவர்கள் தான் கற்றுக் கொடுக்கிறதால அந்த சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். மோசேயுடைய நியாயப்பிரமாணம் என்று சொன்னால்
பிரதான கட்டளை 10 கட்டளை. இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளைகள் 2. ஆனா மோசேயுடைய பிரமாணம் என்பது 10 கட்டளைகள். இன்னும் உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில யாதொரு சுரூபத்தை விக்கிரத்தை வணங்கவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இப்படி அங்கே 10 கட்டளைகள். இதனுடைய கிளை கட்டளைகளாக 613 உபதேசங்கள் இருக்கிறது. எத்தனை இருக்குது? நான் சொல்றத கொஞ்சம் எழுதி வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், சரிங்களா? நாளைக்கு இதை கேட்டு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? அவர் நினைச்சே சொன்னாரு, அவருக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? நீங்க இன்னைக்கே கண்டுபிடிப்பீங்களா? 613 கட்டளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா? உங்க கண்ணீரை துடைப்பார். டிவியை தந்தா அப்படிதான் அந்த கண்ணீரை துடைப்பார், கவலையை மாற்றுவார், உனக்கு பேண்ட் போட்டு விடுவார், உனக்கு கஞ்சி காய்ச்சுவார், சரியா? டீ வாயில ஊத்தி விடுவார், நீ குடிச்சிட்டு அப்படியே போவாய். இப்படியே இன்னைக்கு இருக்குது. நீ போக மாட்ட, கடைசியில பானையில தான் போகணும், சரியா? இப்படிப்பட்டதான உபதேசத்தெல்லாம் கேட்டு எடுக்க கூடாது. அது ஏதோ ஆரம்ப காலம். அது என்னது? ஆரம்ப காலம். இன்னைக்கு நம்ம ஸ்திரப்பட்டு மற்றவர்களை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு திருச்சபை நிலைமை எப்படி இருக்குது? ரசிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. அவரை போன் பண்ணி கூப்பிட வேண்டியிருக்கு, வாங்க ஆலயத்துக்கு போவோம், வாங்க, என்ன ஆச்சு? ஆமா பாஸ்டர் மறந்துட்டேன்னுவான், சரிங்களா? இன்னைக்கு ஒரு பரிதாபகரமான நிலை இருக்குது. அப்படி அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செயல்படுகிறவர் அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க விருப்பத்துக்கு அவர் உங்களுக்கு ஒத்து போகிறவர் அல்ல. முயற்சி செய்கிறவர்களோடு மாத்திரமே இயேசு கிறிஸ்து செயல்படுகிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சோம்பேறிகளுக்கு அவர் செவி கொடுக்கிறவர் அல்ல. முயற்சி செய்யாதவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவர் அல்ல. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால். நம்ம பிரிப்பேர் பண்ணாம போய்கிட்டே பரீட்சையில பிரிப்பேர் பண்ணாம, ஆண்டவரே நான் ஜெபமே பண்ண மாட்டேன், நம்ம பிரிப்பேர் பண்ணா ஜெபம் பண்ணும். இல்ல அது அநியாயமான ஜெபம், சரிங்களா? என்ன ஜெபம்? அநியாயமான ஜெபம். ஆண்டவரே எனக்கு அவர் கண்களை தேவையடிக்கணும். ஆனா முட்டா பேரே, நீ பிரிப்பேர் பண்ணாம போயிட்டு அவர் கண்களை தேவையடிக்கணும், வைபாவில் அப்படி கிடைக்கணும்னா அங்க போய் பக்க பக்கண்டா முடிக்கணும். அந்நிய பாசத்தை நீ பேசணும், கடைசியில முட்டையை போட்டு போயிருவார், சரியா? பிரிப்பரேஷன் முக்கியம். அப்ப அதெல்லாம் இருக்கு. அப்படியே ஜெபிக்க கூடாது. இன்னைக்கு எதுக்கு ஜெபிக்கணும்னே தெரியல. ஆலயத்துக்கு வராம உட்காந்துட்டு என் தேவை செஞ்சுனா கேட்பாரா? எனக்கு இந்த காரியம் நடக்குன்னா கேட்பாரா? அவருக்கு அடுத்த காரியங்களை முன்னுரிமை கொடுக்காம எனக்கு இதை செய்ய கேட்பாரா? அவர் என்ன எனக்கு உங்களுக்கு வைத்த ஆளா, வேலைக்காரனா, இல்ல அடிமையா, இல்ல அவரு கூலிக்காரனா? எனக்கு இல்லை. அவர் ஒரு தெய்வம். அவர் எனக்கு ஓனர். யார் சொல்லுங்க? சாதாரணமான ஓனர் முன்னாடியே போய் நிக்க முடியுதா பாருங்க. 5 நிமிஷம் நிக்கிறதுக்குள்ள கையெல்லாம் வேர்த்து, முகமெல்லாம் வேர்த்து, அப்படியே வெள்ளத்து போய் என்ன செஞ்சிடும்? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி வந்துடுறான். அவரை யோசித்து பாருங்களேன், சற்று யோசித்து பாருங்க. ஒரு அதிகாரி முன்னாடி, இந்த உலகத்துல அதிகாரம் பிடித்த அதிகாரி முன்னாடி போய் நிக்க முடியல. அந்த சராசரத்தை படுத்த தேவன் முன்பதாக எப்படி போய் நம்ம நிக்க போறோம்? எப்படி போய் நம்ம அவரை பார்க்க போறோம்? எப்படி அவர் நம்மை சிந்தித்து பார்ப்பார்? சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இது நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம யோசித்து பார்க்கணும். உங்க சிந்தையை மாத்தி யோசிங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து கிடையாது. அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பரிவனத்தை போக்குறதுக்கு அவர் டாக்டர் எல்லாம் கிடையாது. அதுக்கு நிறைய டாக்டர் இருக்க. நீ எனக்கு செஞ்சான்னு கேட்பா. என்ன செய்வா சொல்லுங்க? நீ எனக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது நீ எனக்கு ஊழியம் செஞ்சான்னு கேட்பான். ஆண்டவரே எனக்கு தலைவலி வந்துச்சு, அவன் வயிற்று வந்துருச்சு, எனக்கு கால் வலிச்சிச்சு, கால் வீங்கிருச்சு, எனக்கு ரொம்ப பலவீனமா இருந்துச்சு, குளிரா இருந்துச்சு, அதனால நீ எனக்கு செஞ்சியான்னு கேட்பான், சரிங்களா? சாக்கு போக்கு உங்களை அறியேன்னு சொல்லிடுவான். புத்தியுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாய் அங்க ஸ்டாண்டர்டா வேதத்துல எழுதி வைத்திருக்கிற. நீங்க வேதத்தை நல்லா வாசிக்கணும், அப்பதான் நமக்கு புத்தி வரும். என்ன வரும் சொல்லுங்களேன்? புத்தி வரும். ஒரு ஒழுக்கம் வரும். என்ன வரும் சொல்லுங்க? ஒழுக்கம் வரும். ஒரு ஒழுக்கமான ஆவிக்குரிய வாழ்க்கை வரும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது பாருங்க. அங்க மொத்தம் 25 சொல்றாரு. புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத. இன்னைக்கு நம்ம யார் புத்தி உள்ளவர்கள், யார் புத்தி இல்லாதவர்கள்? புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமா இருப்பார்கள். என்ன செய்வாங்க? ஆயத்தமா இருப்பார்கள். புத்தி இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க? எனக்கு என்ன, தன்னை குறித்த கவலையற்றவர்களாக, அடுத்தவர் என்ன கேள்வி கேட்பாரு அதுக்கு ஆயத்தமற்றவர்களாக, அல்லது பொறுப்பற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் புத்தி உள்ளவர்களை தான் ஏற்றுக்கொள்கிறார், புத்தி இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகினாலே உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் தான் கேரண்டி, என்னுடைய ஆத்மாவுக்கு நான் தாங்க பொறுப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்முடைய நிலைமையை எப்படிப்பட்ட, இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமை எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. மற்றவர்களுக்காக ஜெபிப்பீங்க. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வேத வாசிப்பு எப்படிப்பட்டதா இருக்குது? நம்முடைய ஆலய வருகை, ஆலய கூடுகை எப்படிப்பட்டதா
யோசித்து பாருங்க. ரொம்ப சற்றே அதை யோசித்து பாருங்க. என்னைக்கா யாரா இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை மனிதர்களும் இறுதி நாளிலே கிறிஸ்துவுக்கு என்பதாக இருக்க வேண்டும். அவர் பிஷப்பா இருக்கட்டும், அல்லது ஸ்தாபன தலைவர்களா இருக்கட்டும், அல்லது பிரசங்கியாரா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், யாராக இருந்தால் சிறியரா இருக்கட்டும், பெரியவரா இருக்கட்டும், இந்திய தேசத்தை ஆளுகிற ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு நாள் தனியாக I have the encounter with God. அன்னைக்குதான் தெரியும் நான் பணி இதுவே உள்ளே வாழ்கிறேன்னு சொல்லுவாரா, அப்படியே இல்ல வெளியே போன்னு சொல்லுவாரா அப்படின்றது அன்னைக்குதான். அதுக்கு முன்னாடியே இங்கே நம்ம கடைசி நேரத்துல இந்த சாக போறது அதான் நம்ம நாள் நினைச்சிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சு? கல்லன் சரிங்களா, இன்னொருத்த பக்கத்துல ஒருத்தர் இருந்தா அவனை யோசிச்சு பார்க்கணும். நம்ம இந்த ரசிக்கப்பட்ட கல்லனவே பார்த்துட்டு இருக்க இன்றைய என்னுடனே கூட பக்கத்துல இருக்க இவராவே வாலண்டியரா சொல்லிருக்கலாமா இல்லையா? இயேசுநாதர் சொல்லிருக்கலாம்ல, சொல்லிருக்கலாமா இல்லையா? சொல்லலையே. யோசித்து பார்க்கணும். எந்த கல்லை கூட்டத்துல நம்ம இருக்கோன்றத பார்க்கணும். அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. கடைசி நேரத்துல மூளை செய்யக்கூடாது. மூளை செத்து போயிரும். என்ன பேரும் காலம் கடந்த மனம் திரும்புதல் பிரயோஜனப்படாது. காலம் கடந்த மனம் திரும்புதல் என்ன செய்யாது? பிரயோஜனப்படாது. அது நம்மை ஆக்கினைக்குள்ளதாக கொண்டு போய் தீர்த்து விடும். ஆகினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக பக்தியில வளர்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். பாருங்க, ஏதோ ஏனோ தானோ ஆலயத்துக்கு வராதீங்க. நல்லா தெளிவா சொல்றேன், ஏனோ தானு வராதீங்க. தேவன் களை எடுக்கிற காலத்துல நம்ம இருக்கிறோம். இந்த காலத்துல இருக்கிறோம். களை எடுக்கிற காலத்துல இருக்கிற சரியான நேரத்துக்கு வாங்க என்று சொல்லி நான் அன்பாய் உங்களிடத்தை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் தேவன் இந்த காலத்துல எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிடுச்சு. 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும். அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிடுச்சு. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டாக நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4:7 தவறா சொல்ல 4:7 மன்னிக்கவும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். பாத்தீங்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்க அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அதான் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிடுச்சு. சரிங்களா? பாருங்க, ஆன்லைன் ஜெபம்னு நம்ம சபையில இருக்குது. என்ன இருக்குது? ஆன்லைன் ஜெபம். எத்தனை பேருக்கு அது தெரியும்? நம்ம இதை வச்சே பேசுவோமே, வேற எங்கேயும் போகணும். எத்தனை பேருக்கு தெரியும்? குரூப்ல 2 குரூப் வச்சிருக்காங்க. ஒண்ணுக்கு இருக்கிற குரூப் பத்தல, 2 குரூப். சரி, சந்தோஷம். பாருங்க, கடவுள் எவ்வளவு வழிகளை ஏற்படுத்தி தர பாத்தீங்களா? ஒரு சப்போர்ட்டிங் சோர்ஸ், சோசியல் சப்போர்ட்னு சொல்லுவோம். நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம வழியில இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட். ஆவிக்குரிய ஆதாரங்கள், ஆவிக்குரிய உதவிகள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அப்ப சற்று யோசித்து பாருங்க. அந்த நேரத்துல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பாருங்க, விஜய் டிவில என்ன வருது? நம்ம ஒண்ணும் இல்ல, அது டிவில நாடகம் பாக்குறது, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன செய்யறது? நாடகம் பாக்குறது. பறக்கடிக்க ஆசையா? ஆமா, சரிங்களா? அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி, அன்னலட்சுமி, அஷ்டலட்சுமி, இப்படி ஒவ்வொரு லட்சுமியா பார்த்துட்டு கடைசியில ஐயாவுக்கு இருக்கிறது என்ன செஞ்சிடும்? ஆமா, சோற கறிய விட்டுறது கடைசியில. இன்னைக்கு நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்குது. இப்படி பாருங்க, கடவுள் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த 1/2 மணி நேரத்தை நீங்க கடவுளை கனம் பண்ணி அதை ஜபிக்க பாருங்க. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை காலையில நமக்கு உபவாச ஜெபம் இருக்குது. என்ன இருக்குது? உபவாச ஜெபம் இருக்குது. யாருக்காக ஜெபம் பண்றோம்? தெருவுல போறவனுக்கா? சொல்லுங்களேன், யாருக்காக? பாருங்க, நீ நல்லா தெளிவா சொல்றேன். யார் ஜெபிக்கிறீங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. அப்ப நீங்க பொறாமப்படக்கூடாது. ஆமா, அதான் தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபி வந்து ஜெபம் பண்ணுங்க, முயற்சி எடுத்து வரணும். அதான் சொல்றேன், முயலாதவர்களோடு ஆண்டவர் செயல்படுகிறவர் அல்ல, முயற்சிக்கிறவர்களோடு மாத்திரமே சேர்ந்து பயணிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? நம்ம நீங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு கடினமாக சீசர்கள் நடந்திருக்கிறார். யோசித்து பாருங்க. ஒரு வீண் வார்த்தை கூட பேச விடல. ஒரு நேரம் கூட அவர்களை தேவையில்லாம தூங்க விடல. வேலை கொடுத்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறாரு? வேலை கொடுத்திருக்கிறார். இப்படிதான் இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். அப்படி இருந்துமே கடைசியில ஏசுனார் கைது செய்யப்பட்ட போல துண்டகணத்திலேயே கொண்டு ஓடி போயிட்டான்.
எவ்வளவு ஒரு பரிதாபகரமான நிலைமையா இருந்திருக்கு. அன்பா இருந்தார், அதே நேரத்துல எப்படிதான் இருந்தாரு. பாருங்க, பேச சொல்ற, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, நீ வாய் மூடிட்டு அமைதியா போ அப்படின்ட்டு. பாத்தீங்க எவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சரிங்களா. நம்ம நினைச்சிருக்க செயலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டதான சத்தியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. அப்போஸ்தலர் 15ல ஒரு தவறான உபதேசம் அங்கே உருவெடுத்தது. நான் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன் டைம்ல. அப்ப பாருங்க, அந்த சொல்லப்பட்டது அவங்க வந்து என்ன செய்றாங்க, மோசேயுடைய நியாயப்பிரமாணமாகிய அந்த விருத்த சேதனத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்ப ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டான். என்ன செஞ்சிட்டான், ஒரு குழப்பத்தை. யாரு? ரட்சிக்கப்பட்ட யூதர்கள். யாரு இவங்கெல்லாம்? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு குழப்பம் எங்க இருந்து வருது சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் தான் இன்னைக்கு ஏராளமான உபதேசங்கள் வருது. அது முக்கியமா சுயாதீன பெந்தேகோஸ்தே அமைப்புகள் சொல்ற இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ். இப்ப அசம்பிளிஸ் ஆஃப் காட் அப்படின்னா ஒரு 16 உபதேசங்கள், அடிப்படை உபதேசங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அப்ப அந்த இதன்படிதான் அவர்கள் வாழ வேண்டும், செயல்படுத்த வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், ஊழியங்களை செய்ய வேண்டும், ஆவிக்கிற வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கான அமைப்புகளை அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனா சுயாதீனமா சபை வச்சிருக்கிறா பாருங்க. சுயாதீனமா வாய்ப்பு வந்ததெல்லாம் பிரசங்கம் பண்றது, ஒரு கவனம் இல்லாம நேரத்தை வீணடிக்கிறோம் என்ற சிந்தனை இல்லாம வீட்டுல வந்து என்னத்தையாவது வளருது. தன்னுடைய சிந்தனை கேட்டார் போல என்ன செய்கிறது, செயல்படுகிறதெல்லாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல, ஆண்டுடைய வார்த்தையே சத்தியமாய் பேச வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நீங்களும் கண்ட இடத்துல போய் உங்க காதை கொடுத்து என்ன செய்யக்கூடாது, சின்ன சின்னதா போட்டுட்டு இருக்கலாம், போட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது. அது இப்ப எனக்காவது புரியுது, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரியும். அப்படி அது நம்ம இழுத்துட, நயவஞ்சகமா இழுத்துட. பிசாசு வந்து பேசினா ஏதேன் தோட்டத்திலேயே சாகவே சாவதில்லைன்றான். என்ன செய்ய சொல்றான், இவன் இன்னைக்கு என்ன செய்ய, நீ பாவம் யாரும் தண்டிக்க மாட்டார், அன்பா இருக்கிற அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டு போவான்றான். சரிங்களா? ஆமா. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை தான். அப்ப உடனே என்ன நடக்குது, அங்கே நடக்கிறதான காரியம். அப்போஸ்தலர் 15ல இத அகடமிக்கா சொல்லுவா அப்படின்னு சொன்னா ஜெருசலேம் கவுன்சில் என்று சொல்லி இதை அழைப்பார்கள். இந்த பகுதியில எருசலேமில் ஆலோசனை சங்கம், ஆலோசனை குழு. அப்ப என்ன நடக்குது அங்க அந்த 15ஆம் அதிகாரத்துல, இதனால வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாகுது. வேத வசனத்துல வாக்குவாதங்கள் தேவையில்லாது. எது தேவையில்லாதது? வாக்குவாதங்கள் தேவையில்லாதது. சரிங்களா? அப்ப பாருங்க, அதனால அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கு என்ன செய்ய மிகுந்த, பவுல் சும்மாவே வாய் திறந்தாலே மூட மாட்டாரு. அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணலாமா, அவர் உண்டு இல்லைன்னு பாத்துருவார். சரிங்களா? அப்ப பாருங்க, தர்க்கம் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கு மூப்பர் இடத்திற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். என்ன செய்தார்கள்? தீர்மானித்தார்கள். அந்தபடி அவர்கள் சபையாரே அப்ப என்ன செய்றாங்க, இப்ப சரி ஓகே, மோசடி நியாயப்பிரமாணத்தை அனுசரிக்கணுமா வேண்டாமா அப்படின்றத நம்ம என்ன செஞ்சிருவோம், போய் நம்ம பிஷப் ஐயா இருக்கிறார் பேதுரு. சரிங்களா? இந்தியாவுடைய உலகத்தின் முதல் பிஷப் யாரு? போப்பு யாரு? பேதுரு. நான் பொய் சொல்லல, உண்மையை சொல்றேன். சரிங்களா? வரலாறு நீங்க படிச்சிருந்த முதல் போப்பாக யார் அங்கீகரிக்கப்படுகிறார்? முதலாவது கத்தோலிக்கம் என்பது வந்து ஒரு நல்ல கத்தோலிக்கம் தான். யாரு? நம்ம போப், அதாவது பேதுரு அவர்கள் வந்து அதை கேத்தலிக்ஸ் அப்படின்னு சொன்னா அது லாட்டின் வேர்ட். எல்லாவற்றையும் தன்னகத்தை உள்ளடக்கிய, அதாவது யூனிவர்சல், எவரிதிங் இஸ் ஒன் அம்பர்லா, அண்டர் ஒன் அம்பர்லா என்று சொல்லி பொருள்படும். அது பின்னாடி 14ஆம் நூற்றாண்டில் தான் அவருடைய உபதேச கோளாறுகள் ஏற்பட்ட பொழுது அது உடைந்து புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லி அந்த பெயர் மாற்றப்பட்டது. அவர்கள் ரோமன் கேத்தலிக்னு வச்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் கேத்தலிசம் அப்படிதான் இருந்தது. சரி, அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டதான காரியம், போப்பு அதாவது பேதுரு அவர்களிடத்துல வராங்க, எருசலேமுக்கு வராங்க. வந்த போது 6ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூறினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரை நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியால் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை, அதாவது நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள், அதாவது 7ஆம் அதிகாரத்தை நீங்க 10ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அங்கே அப்போஸ்தலர் பேதுரு சொல்லிக்கிறதா பார்க்க முடியும். விருப்பம் தான் நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். சரி, அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருந்தார். அப்ப 8ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன். எதை அறிந்திருக்கிறவர்? நமக்கு பரிசுத்த ஆவியை என்ன செஞ்சிருக்கிறார்? தந்தருளினது போல அவர்களுக்கும் அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். சரிங்களா? அவங்க நம்ம யூதருடைய பாரம்பரியத்தின்படி வந்தோம். இப்ப இயேசுதான் எல்லாவற்றுக்கும் வழி என்று சொன்னபோது அதை விட்டு விட்டோம்.
ஆனாலும் சிலர் அறியாமல் என்ன செய்றாங்க, நம்ம பாரம்பரியங்களிலே மூழ்கி என்ன செய்கிறார்கள் இருக்கிறாங்க. அது கிடையாது. ஆனா பாருங்க, விசுவாசத்தினால நம்ம கிரியையினால நம்ம நீதிமானாக்கப்படுவது கிடையாது. என்ன செய்வது கிடையாது. நான் ஒருவருக்கு போய் அன்னதானம் பண்ணினேன்னா, ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா உடனே என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், எனக்கு நல்லது நடக்கும் அப்படிலாம் கிடையாது. என்ன செய்யாது, என் பாவம் மன்னிக்கப்படாது. என்ன செய்யாது சொல்லுங்க, பாவம் மன்னிக்கப்படாது. காணிக்க கொடுத்தா பாவம் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. நான் மனம் திரும்பாத வரைக்கும் என்னுடைய பாவம் என்ன செய்யப்படாது, நான் அறிக்கை செய்யாத வரைக்கும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாது. நான் என்னதான் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நான் பாவத்தை விடவில்லை என்று சொன்னால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாது. அப்ப ஆகியனாலதான் சொல்றாரு, அப்படி அல்ல, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி என்ன செஞ்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை சுத்திகரித்திருக்கிறார், என்னை மன்னித்திருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் சொல்றவங்க நல்லா கையை வைத்துக்கோமா. அப்போ ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கு யாதொரு நல்லா அழகா பேசிருக்காங்க, அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, நம்ம அப்படி வந்தோம். ஆனா இப்ப பாருங்க, அவங்களுமே மோசையுடைய நியாயப்பிரமாணம்னா என்னன்னே தெரியாத அவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் சென்ற பொழுது அவர்கள் உடனடியாக மனம் திரும்பி என்ன செய்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுடைய இருதயங்களும் சுத்தமாக்கப்பட்டது. வசனத்தை கேட்கும் போதே நமக்குள்ள உணர்வு வந்து சுத்தமாகி விட வேண்டும். பழைய பாட்டிலும் சரி புதிய பாட்டிலும் சரி எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா அர்ப்பணிப்பின் ஜெபம் என்பதே கிடையாது. என்ன கிடையாது சொல்லுங்க, சொல்லுங்க. நம்ம சபையில நம்ம பெந்தேகோஸ்தே இயக்கங்கள்ல தான் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, பிரசங்கம் பண்ணி முடிச்சோமே ஒரு 10 நிமிஷம் போட்டு எல்லாம் ஒப்பு கொடுங்க அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவருக்கு ஆவியானவர் நமக்குள்ள செயல்படும் பொழுது தானாகவே அது சுத்தமாகிறது. உள்ளத்துல அது ப்ராசஸ், சரிங்களா, இன்னர் ப்ராசஸ், ஸ்பிரிச்சுவல் இன்னர் ப்ராசஸ். அது டெவலப், அது உள்ளுக்கே தானாக ஆகும். அப்ப நான் அறிக்கை செய்யும் பொழுது எனக்குள்ள ஒரு பரவச நிலை அடைந்து I have attained the level of stage of ecstasy. அந்த பரவச நிலை, உன்னத நிலைக்கு நேராக நான் நினைச்சப்படுகிறேன், வழி நடத்தப்படுகிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அதான் சொல்றாரு, விசுவாசத்தினால. எதனால? விசுவாசத்தினால. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, என்ன ஒரு தவறான இன்னைக்கு நீங்க எப்படின்னு தெரியல. ஆனா பொதுவாக குழப்பி கொண்டு இருக்கிற காரணம் என்ன சொல்ல, சில பேர் சொல்ல நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால நம்ம என்னதான் தவறு செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, மன்னித்து விடுவார். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன கிடையாது சொல்லுங்க. ரோமர்களை நிருபத்தை நீங்க தெளிவாக வாசிக்க வேண்டும். ஆனா 3 விதமான நிலைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிறது ஒரு மனிதனுக்கு. எத்தனை நிலைகள்? 3 விதமான நிலைகள். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் நீதிமானாக்கப்பட்டேன், அதாவது என்ன செஞ்சிருக்கிறேன், நீதிமான் என்ற நிலைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், சரிங்களா. அடுத்து அந்த நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் நிலைத்து நிற்பதற்கு நான் அனுதினமும் என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அனுதினமும் பரிசுத்தமாக்கும் நிலைக்கு நேராக என்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். முடிவிலே நான் எப்பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன், மகிமை அடைகிறேன் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்திலே என்னுடைய ஆத்மா போய் சேரும் பொழுது அது ஒரு பெரிய வெற்றி நாளாக கொண்டாடப்படுகிறது. அல்லேலூயா. அதற்கு ஆங்கிலத்தில் 3 காரியங்களை சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஜஸ்டிபிகேஷன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஜஸ்டிபிகேஷன் என்ன சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டேன் என்கிற நிலை. என்ன நிலை சொல்லுங்க. எப்ப நான் 1948 நான் ரட்சிக்கப்பட்டேன், சரிங்களா. 2011 நான் ரட்சிக்கப்பட்டேன், போன வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், சரிங்களா. அப்படி சொல்லாத ரட்சிக்கப்பட்ட, அதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அதான் சொன்னேன், ஜஸ்டிபிகேஷன், சரிங்களா. அடுத்து என்ன, அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா, சாங்டிபிகேஷன் என்கிற ஒரு நிலை இருக்குது. அதுலதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அனுதினமும் ரட்சிக்கப்படுதல். என்ன செய்யுது, என்ன சொல்லுங்க, அனுதினமும் ரட்சிக்க, ஆன் கோயிங் ப்ராசஸ். ஆவிக்கிற வாழ்க்கையில அப்படியே ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இருந்த மன திருப்புதல் இன்னைக்கு இருக்குன்னு கேட்டா அவங்க சொல்லுவோமா? இன்னைக்கு இருக்குன்னு கேட்டா சொல்லுவீங்களா? ஆமா, அன்னைக்கு இருந்த அதே மன திருப்புதலே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்லுவோமா? ஒரு நாள் ஜெபம் பண்ணாம போயிருவோம், ஒரு நாள் மனஸ்தாபங்கள் வரும், ஒரு நாள் கோபம் வந்துடும், ஒரு நாள் ஏதாவது செஞ்சிருவோம், தேவையில்லாத காரியத்தை பார்த்துருவோம், தேவையில்லாத செஞ்சிருவோம், ஜெபிக்காம போயிருவோம், கடவுளை கற்பனை மீறி இருப்போம், சரிங்களா.
அறிந்து அறியாமலும் நம்மளால நினைச்சிருக்க பெரிய பாவமா கொலை செய்யறது வேசித்தனம் பண்ண அப்படி இல்ல, சின்ன சின்ன மைனூட்டா பாருங்க, எவ்வளவு அதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதான் நம்ம அறியாமலே நிறைய விளையாட்டா பேசுவோம், மத்தவங்க மனசு நோக்கிற மாதிரி உள்ளுக்கு ஒண்ணு வச்சு வெளியே வச்சு பேசிருப்போம், வித்தியாசமா பார்த்திருப்போம். ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்யாம இருந்திருப்பேன், ஒழுங்கற்றா நம்ம கீழ்ப்படுதலை பத்தி பேசுவார், எதை பத்தி பேசுவார், பிள்ளைகளை என்ன செய்ய, பிள்ளைகளை பெற்றோருக்கு கத்திருக்கள். ஆனா இந்த அப்பா என்ன செய்வாரு, அந்த டிராபிக் ரூல்ஸ் மீறி வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பார். ரெட் சிக்னல் போட்டு என்ன செய்யணும், மேக்சிமம் என்ன செய்ய சொல்லுங்க, நிக்கணும். ஆனா அப்பவே இவர் வந்து என்ன செய்வார், வண்டியவே 70 ஸ்பீட்ல வண்டியை ஓட்டிட்டு என்ன செய்வாரு, கீழ்ப்படுதல். பாத்தீங்களா, இதெல்லாம் ஆண்டு பாப்பார்ல, பசுத்தாண்டு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார், என்ன செய்வாரு, சொல்லிக் கொடுப்பார். சரிங்களா? அப்ப பாருங்க, இது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ், சான்டிபிகேஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, கடைசியா நான் ரட்சிப்பின் நிறைவை என்னுடைய வாழ்க்கையில அடையும் பொழுது, ரட்சிப்பின் பரிபூரணத்தை என்னுடைய வாழ்க்கையில அடையும் பொழுது, தேவன் குறித்த நேரத்தில் என்னுடைய ஆத்மாவை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். அதுதான் குளோரிபிகேஷன். என்ன சொல்லுங்க, குளோரிபிகேஷன், மகிமை அடைதல். மகிமை அடைதல் அந்த நிலைக்கு நேராக நான் என்ன செய்யப்படுகிறேன், அனுப்பப்படுகிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆகையினாலதான் இங்கே சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அப்ப பாருங்க, இங்க ரோமர்கள் 1வது அதிகாரம் 14-17 வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பு என்பது என்ன சொல்லுங்க பாப்பா. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அதாவது ரட்சிப்பு கடவுளுக்கு தேவனாய் கர்த்தர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பொழுது என்ன நடந்துச்சாங்க, ஒரு நல்ல ஒரு சமாதானம் இருந்துச்சு, நல்லா பரிபூர்ண ஆரோக்கியம் இருந்தது, பரிபூர்ண சமாதானம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது, பரிபூர்ண ஐஸ்வர்யம் இருந்தது, பரிபூர்ண மகிழ்ச்சி இருந்தது, பரிபூர்ண சம்பத்து இருந்தது, பரிபூர்ண ஆவிக்கிற வாழ்க்கை இருந்தது. ஆனால் அங்கே மனிதன் ஆதாம் ஏவாள் தேவனுடைய கற்பனை மீறின பொழுது அந்த ரட்சிப்பு காணாமல் போய்விட்டது. என்ன செய்தது, திருடப்பட்டு விட்டது. அப்பதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறார். அந்த பொழுது இழந்து போன இந்த ரட்சிப்பை, இழந்து போன அந்த மீட்பை, இழந்து போன அந்த நித்திய வாழ்க்கையை கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் வழியாக நமக்கு அந்த பாதையை அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதை குறித்து நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம். ஆனா அது எப்படி கிடைத்தது என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு வசனத்தை பார்த்து நான் சொல்லி ஜெபிக்க போறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமாக. வாசிங்க பாப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக, அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அவரு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். என் பிதாவாகிய தேவன், நல்லா கவனிக்கிறேன், என் பிதாவாகிய தேவன் இப்படி நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டுடைய பார்வையில பாவி, அப்படிதானா இல்லையா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி பாவியாக குற்றம் சாட்டப்பட்டவன், ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டவன், நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவன், சரிங்களா, நித்திய நரகத்திற்கு ஏதுவானவன் நான். எனக்கு பாவம் நிறைந்திருந்தது. என்ன நிறைந்திருந்தது? அப்ப கடவுள் என்னை பார்க்கும் பொழுது குற்றவாளியாக தான் பார்ப்பான். என் நிமித்தமாக, அப்படியே உங்களை போட்டுக்கோங்களேன், என் நிமித்தமாக யாரை குற்றவாளியா பார்க்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை குற்றவாளியாக பார்த்து, பாவமே அறியாத பிளேம்லெஸ் lamb, குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் நமக்காக என்ன செய்தார்? பலியான நியாய தீர்ப்புக்கு, ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. நான் அங்கே நியாய தீர்ப்பு அடைந்திருக்க வேண்டும், நான் நித்திய நரகத்திற்கு சென்றிருக்க வேண்டும், நான் நித்திய ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பிதாவாகிய தேவன் என்னுடைய பாவத்தை அவர் மீது சுமத்தி, அவரை குற்றவாளியாக, குற்றமற்ற அவரை எனக்காக குற்றவாளியாக்கி கல்வாரி சிலுவையிலே அவர் அந்த நியாய தீர்ப்பை, என்னுடைய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆகையினால்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். 53ல நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால் இந்த ரட்சிப்பு பற்றி நிறைய சொல்லிட்டு போல. ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது. அப்ப அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற நிலைக்கு வர வேண்டும். இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருகிற நாட்கள்ல நீங்க அனைவருக்கும் இந்த ஆவிக்கிற வாழ்க்கை வளர்வதற்கு பிரயாசப்படுங்கள். வீடுகளிலே குடும்ப ஜபங்களை ஏறிடுங்கள். தனிப்பட்ட நேரங்களை ஒதுக்கி
நிச்சயமாக தேவனுடைய கோபாக்கடைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய பக்தி விருத்தியின் வளர்ச்சி நம்மை பாதுகாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகங்களை கிடைச்ச வாசித்து முடிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னவென்றால், பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிக்கிறீங்க, நல்லா கண்ணீர் வாசிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்பட ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. இந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். எனக்காக நான் குற்றவாளி, பிதாவுடைய பார்வையில் நான் எப்படிப்பட்டவன்? இன்னைக்கு வரைக்கும் நான் குற்றவாளி தான். யாருடைய பார்வையில? இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை மன்னித்த போது அவருடைய பிள்ளையாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். யார மாற்றப்பட்டிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவின் இடைப்படாத வரைக்கும் நான் குற்றவாளி. நான் நித்திய ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இடைப்பட்ட பொழுது, when I had the encounter with Jesus Christ, I became a blameless man. Hallelujah. நான் குற்றமற்றவனாக தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்படுகிறேன். ஏனென்றால் பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அனுதின வாழ்க்கையிலே நம்ம பலப்பட வேண்டியதற்கு சில வழிமுறைகளை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்கு 2 காரியங்கள். ஒன்று ஜெபம். 3 காரியங்கள். ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத தியானம். மூன்றாவது ஆலயத்திலே தேவனோடு உள்ள ஐக்கியம். அந்த தேவ ஆலயத்தோடு உள்ளதான ஐக்கியத்திலே நாம் இணைந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி காணப்படும். அல்லேலூயா. நீங்கள் ஏராளமான ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இந்த ஆலயத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக, மகிழ்ச்சி அடையத்தக்கதாக, ஊழியக்காரர்கள் உங்கள் நிமித்தமாக சந்தோஷப்படத்தக்கதாக தேவன் இங்கே வெளிப்படுவாராக. அல்லேலூயா. அடுத்த சமயத்தில் சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். ஆனால் எனக்குள்ள அந்த ரட்சிப்பு மறுபடியுமாக எழுப்பி வெளியே வருவதாக, இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே மறுபடியுமாக என்னை கொண்டு வரும் ஆண்டவரே. நான் இன்னும் ரட்சிக்கப்படாத நம்ம யோசித்து பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால் அவன் ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள், ஜெபிக்கக்கூடிய காரியங்கள், வேத வாசிக்கக்கூடிய காரியங்கள், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள், பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு அடுத்த காரியம் முன்னுரிமை கொடுக்கிறவனாக இருப்பான். ரட்சிப்பு உதாசீனப்படுத்தப்படும் பொழுது இவைகள் எல்லாம் இருந்து பின்மாற்றம் அடைகிறவனாக காணப்படுகிறான். காலை வேளையில இந்த வருஷத்தின் ஆரம்பித்திருக்கிற நாட்களில் தேவனாய் நம்மிடத்தில் பேசுகிறதான காரியம், ரட்சிப்பு தேவனுடைய ரட்சிப்பு உன்னில் நிறைவேற, என்னில் நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்ன செய்ய சொல்லுங்க? ரட்சிப்பு. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், சபையை பார்த்து சொல்லுகிறார், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. என் ஆத்மாவோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறேன். யோசித்து பாருங்க, நம்முடைய ரட்சிப்பின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜெப வாழ்க்கை பரிபூரணமாய் இருக்கிறதா? வேத வாசிக்கிறது பரிபூரணமாய் இருக்கிறதா? ஆலயத்துக்கு வருகிற காரியங்களிலே பரிபூரணமாய் இருக்கிறவா? இயேசு கிறிஸ்து என்னை குறித்து சொல்லுங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்னை குறித்து எப்படி விமானத்து சொல்லுவார்? சற்று யோசித்து பார்ப்போமாக. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. இந்த வருஷத்துல தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை அவர் பேசிக்கொண்டு வருகிறார். நீங்கள் அவைகள் உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு தொடர்ந்து ஜெபத்திலே நிலைத்திருங்கள். கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். உங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் போறாங்களா? கண்கள் மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேசி ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. ரட்சிப்பு கேட்ட ஒரு வாழ்க்கை வாழ்க்கையிலே காணப்பட